பாருங்க ஃப்ரெண்ட்ஸ், நம்மளுடைய கருப்பு உளுந்து வச்சு வடை சூப்பராக ரெடி ஆகிடுச்சு. இது உண்மையிலே பெருமாள் கோயிலுங்கள்லாம் இது பிரசாதமாகவே கொடுப்பாங்க. திருப்பதியில் எப்படி லட்டு ஃபேமஸோ அதே மாதிரி இந்த உளுந்து வடை கூட ரொம்ப ஃபேமஸ்ஸு. ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு அவர் சேனல். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது இது பிரசாதம், நெய்வேத்தியம், இல்லை ஈவினிங் ஒரு ஸ்நாக்ஸு எப்படி வேணால் எடுத்துக்கலாம். பெருமாளுக்கு திருப்பதியில் லட்டு மட்டும் ஃபேமஸ் இல்லை, இந்த வடையும் கூட ரொம்ப ஃபேமஸ்ஸு. இது கருப்பு உளுந்தில் தான் பண்ணுவாங்க. கருப்பு உளுந்து ஹெல்த்துக்கும் ரொம்ப நல்லது. ஸோ இது எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். இதுக்கு நான் ஒரு அழாக்கு, அதாவது ஒரு கப்புக்கு நான் எடுத்திருக்கேன் உளுந்து. இது மேக்ஸிமம் ஒரு 6 to 7 ஹவர்ஸ் ஊறணும். ஊறினதுக்கப்புறம் தான் நம்ம அரைக்க எடுத்துக்கணும். ஸோ இது நல்லா ஊறிட்டுருக்கு. இப்போ இந்த தோல்லாம் நிறைய எடுத்து போட்டுற வேண்டாம். ஸோ இதோடு தான் நம்ம அரைச்சிட்டு பண்ண போகிறோம். இதை நீங்கள் எடுத்துட்டிங்கன்னா வெள்ளை உளுந்து நம்ம சாதாரணமாக வடை போடுற மாதிரி ஆகிடும். ஸோ இப்போ நல்லா ஊறிடுச்சு. இந்த தண்ணியை ட்ரை பண்ணிவிட்டு அரைச்சி எடுத்துக்கலாம். இப்போ 2-3 தடவை கழுவிட்டு அந்த தண்ணியை ட்ரைன் பண்ணி எடுத்துட்டேன். இப்போ அந்த மேலே தோல் பாருங்கள் அப்படியே இதுலேயே இருக்குது. ஸோ இதுக்கு தேவையானது 1 ஸ்பூனுக்கு சீரகம், 1 ஸ்பூனுக்கு மிளகு, கருவேப்பிலை காஞ்சி, இப்போ வெயில் நல்லா இருக்கிறதுனால அலசி காய வச்சு எடுத்து வச்சுட்டிங்கன்னா உங்களுக்கு வேணும்போது யூஸ் பண்ணலாம். ஸோ 2 குச்சிக்கு கருவேப்பிலை எடுத்துருக்கேன். தேவையான அளவு உப்பு. ஸோ இது மிக்ஸி ஜாரில் சேர்த்துக்கிட்டு கொரப்பாக அரைச்சி எடுத்துக்கலாம். சீரகம் 1 ஸ்பூனு, மிளகு 1 ஸ்பூனு, உங்களுக்கு காரம் வேணும்னா கூட இன்னும் கொஞ்சம் சேர்த்துக்கலாம். கருவேப்பிலை. ஸோ இது கரப்பாக அரைச்சி எடுத்துக்கலாம். பாருங்கள், இந்த அளவுக்கு பவுட்ரு பண்ணி எடுத்தாச்சு. ரொம்ப நைஸாக கிடையாது, அதாவது இங்கே பாருங்கள் கொஞ்சம் கரன்னு இருக்கணும். பாருங்கள், கொஞ்சம் கூட தண்ணி சேர்க்காம அப்படியே அரைச்சி எடுத்துன்னு வந்தாச்சு. இது ரொம்ப நைஸாலாம் அரைக்கக்கூடாது. இங்கே பாருங்கள், இந்த உளுந்து தெரியுது பாருங்கள், அந்த மாதிரி கரப்பாக தான் அரைச்சி எடுத்துக்கணும். ரொம்ப நைஸாக அரைச்சா கரெக்டாக வராது. ஸோ இப்போ நம்ம அரைச்ச அந்த பவுடர் இதோடு சேர்த்துக்கலாம். இதுக்கு தேவையான அளவு உப்பு பார்த்து சேர்த்துக்கோங்க. அவ்வளோதான், 1/4 ஸ்பூனுக்கு உப்பு சேர்த்துருக்கேன். சேர்த்துட்டு இதை நல்லா கலந்து விட்டுக்கோங்க. பாருங்கள், நல்லா மிக்ஸ் பண்ணி எடுத்தாச்சு. இது ஒரு வாழை இல்லை, அப்படி இல்லைன்னா ஒரு பிளாஸ்டிக் ஷீட்டில் நம்ம தட்டி எடுத்துக்க போகிறோம். அதை தட்டுறதுக்கு முன்னாடி கொஞ்சமாக எண்ணெய் அதில் தடவிட்டு அதுக்கப்புறமா செய்யுங்க. இப்போ நான் இது எண்ணெய் கவரில் கொஞ்சமாக எண்ணெய் தடவிருக்கேன். ஸோ இந்த அளவுக்கு உருண்டை எடுத்துக்கோங்க. இப்போ எண்ணெயும் நல்லா காஞ்சிட்ருக்கு. ரொம்ப மெலிசாவும் தட்ட வேண்டாம், ரொம்ப மோட்டாகவும் இருக்க வேண்டாம். இங்கே பாருங்கள், இந்த அளவுக்கு இருந்தால் போதும். ஸோ சென்டரில் சின்னதாக ஒரு ஓட்டை போட்டுக்கலாம். அவ்வளோதான், இப்போ கரெக்டாக இருக்குது. இப்போ பாருங்கள், எடுத்தாச்சு. இப்போ எண்ணெய் காஞ்சிடுச்சு. ஃப்ளேம் கம்மி பண்ணிக்கோங்க, ஏன்னா நம்ம ஒன்றா தான் போட போகிறோம். பாருங்கள், லோ ஃப்ளேம்லேயே வச்சு செய்யலாம். ஸோ இதில் ஒரு 3 போடுறதுக்கு கரெக்டாக இருந்துச்சு. வெந்ததுக்கப்புறம் பாருங்கள், இப்போ போட்டது வெந்ததுக்கப்புறம் அதுவே மேலே வர ஆரம்பிச்சிரும். ஸோ மெதுவாக இன்னொரு பக்கம் அப்படியே திருப்பி விடுங்க. அந்த கலர் பாருங்கள் எப்படி தெரியுது, அந்த கருப்பு உளுந்தோட கலரு. ஒரு பக்கம் வெந்துட்ட பிறகு அதுவே மேலே ஃப்ளோட் ஆக ஆரம்பிச்சிடும். நீங்கள் பார்த்தீங்கன்னா தெரியும். இப்போ இது இப்போ போட்டது வெந்ததுக்கப்புறம் பாருங்கள் அது மேலே வந்துருச்சு. ஸோ இன்னொரு பக்கம் அதை திருப்பி விடலாம். நல்லா கிறிஸ்பாக சூப்பராக இருக்கும். நல்லா அந்த மிளகு, சீரகம், அதனுடைய ஃப்ளேவரு, கருவேப்பிலை, இது ரொம்ப நல்லாயிருக்கும் டேஸ்ட்டு. எல்லாம் மேலே வர ஆரம்பிச்சிடுச்சு. ஸோ கொஞ்சம் அப்படி எண்ணெயை சாய்ச்சிட்டு அப்படியே எடுத்துடலாம். நல்ல கிறிஸ்பாக கருப்பு உளுந்து வடை ரெடி ஆகிடுச்சு. இது சாமிக்கு பிரசாதமாகவும் பண்ணலாம், ஈவினிங் ஸ்நாக்ஸாக செஞ்சு கொடுத்தா ரொம்ப நல்லாயிருக்கும் டேஸ்ட்டு. பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், நம்மளுடைய கருப்பு உளுந்து வச்சு வடை சூப்பராக ரெடி ஆகிடுச்சு. இது உண்மையிலே பெருமாள் கோயிலுங்கள்லாம் இது பிரசாதமாகவே கொடுப்பாங்க. திருப்பதியில் எப்படி லட்டு ஃபேமஸோ அதே மாதிரி இந்த உளுந்து வடை கூட ரொம்ப ஃபேமஸ்ஸு. நிறைய பேருக்கு இந்த வடை தெரிஞ்சிருக்க வாய்ப்பு இல்லை. இது லட்டு வாங்கும் போது இதுவும் தருவாங்க, நம்ம கேட்டு வாங்கணும். ஸோ சூப்பராக ஒரு 5 நிமிஷத்தில் நம்ம ரெடி பண்ணியாச்சு. நல்ல கிறிஸ்பியாக உளுந்து வடை கருப்பு உளுந்தில் ரெடி பண்ணியிருக்கோம். இது டேஸ்ட்டும் சூப்பராக இருக்கும். இந்த மெத்தட் பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள். புதுசாக பார்க்குறவங்களா இருந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். மறக்காமல் பெல் ஐக்கானை ப்ரெஸ் பண்ணுங்கள். அப்போ தான் நான் போடுற வீடியோ உடனுக்குடன் நோட்டிஃபிகேஷன் வரும். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ், டேக் கேர், பை பாய்.